இப்போ காஞ்சிபுரம் மீட்டிங்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரை மணி நேரம் பேசியிருப்பார். அடுத்த மீட்டிங்கில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார்ன்றதை எதிர்பார்க்கலாம். காங்கிரசுடன் உறுதியாக கூட்டணி இருக்கிறது என்றால் காங்கிரசுடைய தலைமை அன்று மாலையே அறிவித்திருக்குமே. 99% வந்து விஜய் அவர்கள் தான், தாவேகா தான். திமுகவிடமும் 60 தொகுதிகளை கேட்பாங்க. இது அவங்களுடைய ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். 60 தொகுதி எங்களுக்கு நீ கூடு, இல்லையா எனக்கு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு தாவேகா இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. மணல் கொள்ளைனா இயற்கைக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கடலம்மா மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, அப்படியே இயற்கை சார்ந்து பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கத்தில் அதே எதிர்ப்பாளர்களிடம் போயிட்டு நன்கொடை வாங்கி கொள்கிறாங்க. அதிமுகலேருந்து விலகி வந்துட்டு அதிமுகவோட நாங்கள் ஒன்றிணைக்க போகிறோம், நாங்கள் சேர்க்க போகிறோம்னு சொல்லி அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசிக்கொண்டிருக்கார் செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் பிரவீன்ராஜ். ஸோ அவர்கிட்ட நம்ம இன்னையோட உரையாடலை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க ரம்யா. பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ திமுக அந்த கூட்டணி பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அது மாதிரி ஏதாவது இது இருக்கா இப்போ அப்படின்ட்டு? இல்லை, திமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கூட்டணி வியூகங்களை வந்து ஆரம்பத்திலேயே அமைச்சிட்டாங்க. இடதுசாரிகளை வந்து முன்னிறுத்தி தான் திமுகவுடைய அந்த கூட்டணி அமைப்புகள் இருக்குது. திமுக முக்கியமாக 90% நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியது காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள். இந்த 2 கட்சிகளும் வந்து திமுக மிகவும் நம்பிக்கையாக இருக்காங்க. இந்த 2 கட்சிகளிலும் வருகின்ற ஒரு 3 மாதம் இருக்கா இன்னும் எலெக்ஷனுக்கு, இந்த 3 மாதம் இடைவெளியில் எது மாதிரியான ஒரு கூட்டணி நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள், எதை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பது தான் வந்து எங்கள் தமிழக அரசியலில் குறிப்பாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன முக்கிய காரணம் என்ன? விஜய் அவர்களுடைய அரசியல். இந்த அரசியல் வந்து சாதாரணமான எடை போட முடியாது. விஜய் அவர்களுடைய முன்பு இருந்த அந்த அரசியல் வீரியத்துக்கும் இப்போ அவர் பேசக்கூடிய அந்த வீரியத்துக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ காஞ்சிபுரம் மீட்டிங்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரை மணி நேரம் பேசியிருப்பார். அடுத்த மீட்டிங்கில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார்ன்றதை எதிர்பார்க்கலாம். அந்த அரை மணி நேரம் விஜய் அவர்கள் பேசினார்னா எதை பற்றி பேசினா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. முதல் முறையாக விஜய் அவர்கள் பேசக்கூடியது மணல் கொள்ளையை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாரை பொறுத்தவரையில் இந்த மணல் கொள்ளை என்பது அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த விவசாயிகளை மாபெரும் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 4730 கோடி வந்து அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கேட்கும் போதே நம்மளுடைய கேர் ஆகிடுற மாதிரி இருக்கும். நமக்கு 4730 கோடி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 2,70,70,000 யூனிட்கள் வந்து மணல் வந்து திருட்டுத்தனமாக அள்ளப்பட்டிருக்கு. இதில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருக்குன்னா எல்லாமே ஒரு மெத்தன போக்காக தான் இருக்குது. இதை குறித்து விஜய் அவர்கள் பேசியது வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் நோக்கி தமிழகம் வந்து இப்போது சென்று கொண்டிருக்குன்றதை பார்க்கலாம். இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் வீட்டுக்கு கார் கொடுப்பேன், பைக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி சாத்தியம் தான் நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக அத்தியாவசியம் என்று பார்க்கலாம். இப்போ மோட்டார் சைக்கிள் என்பது ஒவ்வொருவருக்கும் மிக அத்தியாவசியமான ஒன்று. சாதாரணமாக சொல்ல எல்லார் வீட்லேயும் பைக் இருக்குது. இதை கொடுக்கறதுனால என்ன மாற்றம் வந்து ஏற்பட்டுற போதுன்னு கல்லூரி முடித்து விட்டு பல மாணவர்கள் வேலைக்கு முதலாக செல்லும் போது எத்தனையோ மாணவர்கள் மாநகர பேருந்தில் பயணித்து செல்லக்கூடியது பார்க்கலாம். எத்தனை ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த மோட்டார் சைக்கிள் என்பது மிக பெரிய ஒரு கனியாக இருக்குது. அதை வாங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வசதியும் கூட. அப்படியே வாங்கினாலும் ஒரு மாதங்களாக அந்த டியூவை கட்ட முடியாத ஒரு நிலையில் வந்து பைக்கை சீஸ் பண்ணி செல்லக்கூடியதும் இருக்குது. அது வந்து இலவசமாக அவர் தருவேன் என்று சொல்லவில்லை, ஆனால் அது ஒரு திட்டமாக சொல்லியிருக்கார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் வந்து இடம்பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கு ஊட்டியிருக்கிறார் என்பதை அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறாருன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த திட்டம் வந்து செயல்படுத்தினால் அது மாபெரும் ஒரு பெரிய வரவேற்பை வந்து இளைஞர்களிடையே வந்து ஏற்படுத்தும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பைக் இருந்ததுன்னா அந்த இளைஞர் வந்து எப்படி வேணால் பிழைச்சிட முடியும் என்ற ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. பைக் இருந்தால் அவங்க ரேப்பிடோ கூட ஓட்ட முடியும். அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அவங்க வந்து எப்படி வேணாலும் உருவாக்கி
உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்குது. படித்தவர்களுக்கு படித்ததற்கு ஏற்ற வேலை இருக்கானா அது வந்து நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லணும். எத்தனையோ மாணவர்கள் அவர்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, சிவில் படிச்சிருப்பாங்க, ஐடி படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்படி அவர்கள் படித்த படிப்பிற்கு வேலைகள் வந்து இருக்கானா அது வந்து கிடையாது. ஏன்னா படித்த படிப்பிற்கு யாருமே வந்து வேலை செய்யலை. அதற்கான வேலையில்லா திண்டாட்டம் வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இளைஞர்களுக்கு குறித்து அவருடைய கவனம் வந்து வந்திருக்கு. இளைஞர்களை குறித்து அவருக்கு அந்த கவலை வந்து இருக்குது என்பதை பார்க்கலாம். அனைவருக்கும் வீடு என்பது எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை பெறக்கூடியதாக பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுகவுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய சவாலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எப்படி, அதை என்ன கண்ணோட்டத்தில் நிச்சயமாக சவாலாக இருக்கிறார் என்று தான் பார்க்கணும். திமுக அதிமுக என்று நம்ம எடுத்துக்கும் போது இங்கே வந்து வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் தான் சண்டை. இடையில வந்து காமெடியனுக்கு இடமே இல்லை. இங்கே அப்படி காமெடியனாக நம்ம பார்க்கக்கூடியவங்க தான் வந்து அதிமுகவை சார்ந்தவங்க. இல்லை வில்லனும் ஹீரோவும் இங்கே சீரியஸாக சண்டை போட்டிருக்கும் போது காமெடியனுக்கு இந்த நடுவில் என்ன வேலைன்றது தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதிமுக என்ற அந்த கட்சி வந்து எப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் மறைந்தாரோ அப்பொழுதே அது வந்து நாளாக சிதைந்து விட்டது, நாலுபுறமாக தெரித்து விட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே படுதோல்வி அடைந்து விட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு தோல்வி அடைவார்கள். நோட்டாவுக்கு போவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இங்கே திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு இடத்திற்கு வந்து விஜய் வந்து இன்றைக்கி நிற்கிறாருன்னா அவருடைய அந்த மக்கள் வரவேற்பு, அவர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து திரளான மக்கள் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. திரளான மக்கள் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி மக்கள் முன் வருகிறார்கள் என்பது தான் எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்னேன், வீடு வழங்கும் திட்டம் வந்து விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்த போகிறார் என்பது ஒரு பெரிய வரவேற்பு தான். ஏன்னா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பல ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த தாவேகாவுடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களே வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வீடுக்கு மேலே அவர் வந்து திறந்து சாவி வந்து கொடுத்துருக்காரு. இல்லை, அவருடைய சொந்த செலவில், விஜய் அவர்களுடைய சொந்த செலவில் வீடு கட்டி கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே அரசு செய்ய வேண்டிய வேலையை வந்து விஜய் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வீடு வழங்கும் திட்டம் எதை வந்து பிரதிபலிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வடசென்னையில் கேபி பார்க் என்று கேபி பார்க்கை பொறுத்த வரைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டப்பட்டு அந்த குடிசை மாற்று அமைப்பிலிருந்து மாற்று இடம் கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு எப்படி கட்டியிருக்காங்க என்பது பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து பேத்தி எடுத்துட முடியும். அதை அந்த காணொலியெல்லாம் கூட இருக்குது. நானே வந்து ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த படிக்கட்டெல்லாம் சுரண்டி கையிலே எடுத்துட்டாங்க. அப்போது அது எது மாதிரியான ஒரு தரத்தில் அரசு கட்டியிருக்கிறது என்பதை பார்க்கணும். அந்த கான்ட்ராக்டர் எப்படிப்பட்ட ஊழலை அந்த இடத்துல செய்திருக்கார் என்பதை பார்க்கணும். இதில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கான்னா அது அவ்வளோதான். அந்த ஒரு மாதத்திற்கு அதை பற்றி பேசப்படும். எனக்கு தெரிஞ்ச அந்த விவகாரம் ஒரு வாரத்துக்கு பேசப்பட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடையாது. இப்போ கண்ணகி நகர் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணகி நகரை பொறுத்தவரை பூர்வக்குடி மக்களை இங்கேருந்து இடம்பெயர்த்தி அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பூர்வக்குடி மக்கள் என்பது யார் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஐசப் காந்தி நகரில் இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேர் வந்து அம்பத்தூர் அத்திப்பட்டில் வந்து இடமாட்டிருக்காங்க. சுனாமி குடியிருப்பை சார்ந்தவர்கள் வேசரப்பாடியில் இருக்கக்கூடிய பலர் வந்து அங்கேருந்து காலி பண்ண அவங்க கண்ணகி நகர் வந்து அவங்களுக்கு ஒரு புதுமையான இடம். இப்போ மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவனை மீனவனை கொண்டு போய் நம்ம கண்ணகி நகரில் விட்டால் அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? அவங்க எதை வந்து என்ன வேலை வாய்ப்புகள் இருப்பாங்க? அங்கேருந்து ஒரு பெண் வந்து வெளியே வந்து இன்றைக்கி அந்த கண்ணகி நகரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. கண்ணகி நகர் கார்த்திகா, அதன் மூலிமா தான் இப்போ கண்ணகி நகர் ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. நான் கண்ணகி நகரில் பெரிய துயரமும் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் வந்து எப்போ இடிஞ்சு விழனே தெரியாது, அந்த நிலையில் இருக்குது. இப்போது இவர்களை போன்ற மக்களுக்கு விஜய் அவர்களுடைய இந்த வீடு வழங்கும் திட்டம் எது மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க என்பதை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க இந்த வீடு வழங்கும் திட்டம் வந்து விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக இடம்பெறும். இது வந்து விஜய் அவர்களுக்கு 90% வாய்ப்புகளை வந்து கொடுக்கக்கூடியதாக அமையும். மாபெரும் வெற்றி பெறுவார் விஜய் அவர்கள். இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா இந்த டிரான்சிஷனில் சார்? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இவர்கள் வந்து பேசக்கூடியது தான்.
யாருமே வந்து இந்த கூட்டணி வந்து உடைக்க முடியாது என்பது கடந்த ஒரு செந்தில்வேல் அவர்களுடைய அந்த ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருப்பார். செல்வ பெருந்தகையும் வந்து அதற்கு வந்து அவர் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஜாலரா அடிச்சிருப்பார்னே சொல்லலாம். உண்மை அதுதான். ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எது மாதிரியான ஒரு பெரிய அழுத்தங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஒரு புறத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் விஜய் அவர்களை வந்து சந்தித்து விட்டு காங்கிரஸ் கூட்டணி குறித்து உரையாடி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கு. மறுபுறத்தில் கிறிஸ் ஜோடங்கர் வந்து இப்போது திமுக கூட்டணியை வந்து உறுதி செய்ய போகிறார், அதற்கான பேச்சுவார்த்தை வந்து தொடங்கி விட்டார். இந்த சிதம்பரம் வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறார். இப்போ இந்த கூட்டணி வந்து திமுகவுடன் தொடங்கி விட்டாங்க, தொடங்கினதுனால திமுகவுடன் உறுதியாகி விட்டது காங்கிரஸ் கூட்டணி என்ற நிலைப்பாடு கிடையாது. இங்கே தொகுதி உடன்பாடு எப்படி இருக்கிறது என்பது தான் பார்க்கணும். காங்கிரஸுடன் உறுதியாக கூட்டணி இருக்கிறது என்றால் காங்கிரஸுடைய தலைமை அன்று மாலையே அறிவித்திருக்குமே, திமுகவும் காங்கிரஸும் வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை அவர்கள் வந்து நேரடியாக சந்திப்பார்கள், கூட்டணியோடு சந்திப்பார்கள் என்று காங்கிரஸ் தலைமை வந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருப்பாங்க. செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார், பெரிய நம்பிக்கையாக சொல்கிறார். ஒரு மணி துளிகளில் இன்னும் சில நேரங்களில் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியே வரும், எங்களுடைய தலைமையிலிருந்து டெல்லியிலிருந்து இந்த அறிவிப்பானது வெளியாகும் என்று சொன்னார். ஆனால் அறிவிப்பு வந்து தான் வராது. ஏன்னா இங்கே தொகுதி உடன்பாடு என்பது காங்கிரஸ் தலைமை 60 முதல் 65 தொகுதிகளுக்கு மேலாக கேட்பதாக தகவல். திமுகவை பொறுத்தவரையில் 15க்கும் கீழே வந்து தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல். அப்போது இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக உடன்படுமா என்றால் அது பெரிய ஒரு சந்தேகமான ஒரு நிலை தான். இதுக்கான இறுதி அறிவிப்பு என்பது நம்ம ஜனவரி மாதம் தான் எதிர்பார்க்க முடியும். எல்லா கட்சியும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள். ஆனால் தொகுதி உடன்பாடு என்பது, அவர்களுக்கான பரிமாற்றம் என்பது, பெட்டி உடன்பாடு என்பது, இதெல்லாம் வந்து சரியான ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணிக்கு அவங்க கையெழுத்திடுவார்கள். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் இதில் ஒரு பெரிய ஆட்டத்தை வந்து ஆட இருக்கிறார். இங்கே நம்ம ஏற்கனவே இந்த தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் காங்கிரஸில் ராஜேஷ்குமார் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணும் என்று ஒரு பெரிய ஒரு முழக்கத்தை வைத்திருந்தார். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் விக்ரவாண்டி வி சாலையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்குது, எங்களோடு நோக்கி வருபவர்களுக்கு அது பகிர்ந்து அளிக்கப்படும் என்ற ஒரு உறுதியை கொடுத்தார். அதன் பிறகு தான் வந்து ராஜேஷ்குமார் அவர்கள் இதை குறித்து வந்து திமுகவுடன் பெரிய அழுத்தத்தை கொடுத்தார். அப்போ நம்ம இந்த இடைவெளியை பார்க்கும்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து தாவேகா தரப்பிலிருந்து ஒரு 50 தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்தாதா என்பதை தான் கவனிக்கணும். நிறைய தகவல்கள் என்னென்னா, பீகாரில் வந்து படு தோல்வியை வந்து காங்கிரஸ் வந்து பெற்றிருக்கிறார்கள். அதனால் வந்து தமிழகத்தில் அவர்களுடைய அந்த ஜாலங்கள் வந்து பலிக்காது என்று தான் சொல்கிறார்கள். நேரடியாக ஒரு கொஸ்டின் சார், திமுக வெஸ் டிவிகே ஜெயிக்க யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு? திமுக ஜெயிக்க போகிறது யாரு? ஜெயிக்க போகிறது 99% வந்து விஜய் அவர்கள் தான், தாவேகா தான். மக்கள் வந்து யாரை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள்னு தான் பார்க்கணும். இப்போ நான் சொன்னது என்னென்னா, எதற்காக அதை சொல்லணும்னா, பீகாரில் இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, காங்கிரஸ் ஓட்சரை குறித்து ராகுல் காந்திலாம் பேசியிருந்தார். ஆனால் அது வந்து அந்த மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றதாக இருந்தால் அது அந்த இடத்துல இல்லை. இதே நிலைப்பாடு தமிழகத்தில் இருக்குமா? தமிழகத்தில் வந்து அடுத்ததாக மோடி வந்து ட்விட் பண்ணும்போது, தமிழகத்தில் எங்களுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகிறது 2வது ரவுண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போது இதில் வந்து நம்ம கவனிப்போம், தமிழகத்தில் பாஜக எந்த காலத்திலும் அவர்களுடைய எந்த ஒரு சந்து பொந்தில் வந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்படும். இதுதான் உண்மை. தமிழக மக்கள் எப்பொழுதும் பாஜகவுக்கு எதிராகத்தான் வந்து செயல்படுவார்கள். பாஜகவை வந்து நீங்கள் திருட்டுத்தனமாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் வந்து இங்கே வெற்றி பெற முடியும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து இங்கே வாக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே எங்கள் பீகாரில் நிற்கப்பட்ட 28 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே வேறு வழியில் ஏதாவது உட்புகுத்தினால் மட்டும்தான் அது நடக்கும். எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா 13வது ஒரு குறிப்பில் இருக்கும். அந்த படிவத்தில் பார்க்கும்போது பீகாரை குறித்து அதில் ஒரு லைன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஏன் அதை வந்து இங்கே குறிப்பிடுகிறார்கள், அங்கேருந்து இன்றைக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும், இங்கே சேர்த்து பாஜகக்கு இத்தனை சதவீத வாக்குகள் இருக்கிறது என்பதை காட்டணும். இதுதான், வேற எந்த வழியும் கிடையாது. உங்களுக்கு பரவலாக வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுற இதில் வந்து நம்மளுக்கெல்லாம் ஓட்டு எடுத்துருவாங்க, நம்மளுக்கெல்லாம் ஓட்டு வராது, நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து
பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த குழப்பம்? இந்த குழப்பம் வந்து நீங்கள் 2004க்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய ஒரு இது சீர்திருத்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல். இந்த நிலை வந்து சரியாக நடத்தப்பட வேண்டும். நீங்கள் அவசரமாக இவ்வளோ வேகமாக எதுக்கு நடத்துறீங்கன்னு தான் முதல்ல கேள்வி. எதற்காக இவ்வளோ வேகத்தை காட்டுகிறீர்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100-150 நாட்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இவ்வளோ வேகமாக இதில் நடத்தணுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 2 வருட இடைவெளி எடுத்து அதில் ஒரு 6 மாதத்தில் நம்ம இதில் தெளிவாக வந்து ஒர்க் பண்ணலாமே. உங்களுடைய ப்ரெஷர் நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எஸ்ஐஆரை நடத்தி விட வேண்டும், உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய குளறுபடிகளை இதில் வந்து உட்புகுத்திட வேண்டும் என்ற ஒரு இதில் நீங்கள் யார் மேலெலாம் வந்து உங்களை ப்ரெஷரை இறங்குறீங்க? அங்கன்வாடியை சேர்ந்தவர்கள் மேலே, கிராம அலுவலர்கள் மேலே உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரெஷரை இறக்குறீங்க. ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிகிட்டே இறந்துட்டார் ப்ரெஷர் தாங்க முடியாமல். இப்போது இவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணும்போது தான் மக்களுக்கு பெரிய சந்தேகம் வருது. பல கேள்விகள் இருக்குது இதில். நான் வந்து இப்போ வீட்டில் இருப்பேன், நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வேலைக்கு போகும்போது நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பண்ணி மேற்கொள்ள வரீங்க. நான் இல்லை, வீட்டை பூட்டிக்கிட்டு போயிட்டேன். அப்போ நான் வந்து நீங்கள் 2-3 முறை வரும்போது கூட நான் இல்லை. அப்போ நான் வந்து வாக்களிக்க தகுதியற்றவனா? கேள்விகள் இருக்குல்ல மக்களிடையே, பல கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்ம விடை இருக்கான்னா கிடையாது. இறந்தவர்களுடைய பெயர்களை வந்து பட்டியல் வந்து நீக்க வேண்டும்னா ஆன்லைன்லேயே வந்து 10 நாளில் வெளியே வந்துடுது இறந்தவர்களுடைய பட்டியல். இப்போது டெத் சர்டிஃபிகேட் நம்ம எதை கொடுத்து எடுக்கிறோம்? இறந்தவர்கள் மயானத்தில் அந்த ரசீதி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த ரசீதியை எடுத்துக்கொண்டு நம்ம ஆன்லைனில் 10 நாளில் அது ஆன்லைனில் வந்துடுது டெத் சர்டிஃபிகேட். அப்போ இறந்தவர்களுடைய பட்டியலை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தே எடுத்துடலாமே. வீடு வீடாக வந்து நம்ம ஒருத்தர் உங்கள் அப்பா இருக்காரா, உங்கள் தாத்தா சேர்த்துட்டாரா, உங்கள் பாட்டி இருக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியும். இறந்தவர்களுடைய பெயரும் அதில் இருக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க எல்லாரும். நிறைய பேர் இறந்தவர்களோட பெயரை பண்ணால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துமே டிஜிட்டல் மயமாக்கிட்டோம். எல்லாமே டிஜிட்டல், நமக்கு பணம் பரிமாற்றம் போடுறதில் எல்லாமே டிஜிட்டல் தான். அப்போ இருக்கும்போது ஆன்லைன்லேயே வந்துடுதுல்ல, இறந்தவர்களுடைய அந்த லிஸ்ட்டு ஆன்லைன்லேயே வந்துடுது. இந்த மாதத்தில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக கொடுத்துருவாங்க இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்கன்றது. அப்போ அதை பார்த்தே நம்ம அந்த இறந்தவர்களுடைய பட்டியலை வந்து அந்த ஓட்டர் ஐடியிலேருந்து அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாமே, ஈஸியாக எடுத்துடலாமே. இது வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு உள்ளே வராங்க. இதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே தமிழர்களுடைய அந்த வாய்ப்புகளை வந்து பறிக்கிறாங்க. யார் வந்து இங்கே ஆட்சியாளர்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. வட மாநிலத்தை வந்து தீர்மானிப்பான் இங்கே யார் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து வரணும் என்பதை. நீங்கள் எல்லா வழியிலும் உள்ளே புகுந்தீங்க, எல்லா வழியிலும் உங்களுக்கு கேட்டு போட்டாச்சு, நீங்கள் எந்த வழியில் வர முடியல. இப்போ நீங்கள் எதில் வரீங்க? எஸ்ஐஆரை நோக்கி தான் வரீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்குது. நோட்டாக்கு போன கட்சி தான் பாஜக. கடந்த முறை வந்து நாங்கள் 8% வாக்குகளை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றோம்னா அது பாஜக சேர்ந்த வாக்கு கிடையாது. அந்த கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரனோட அமமுக, அந்த கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இதெல்லாம் அவர்களுடைய வாக்குகள். நம்ம பெருமையை வந்து மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள, பாஜக வந்து இத்தனை சதவீத வாக்குகளை வந்து பெற்றதுன்னு அண்ணாமலை வந்து சொல்கிறார். சட்டமன்ற தேர்தலில் எது மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு இருக்க போகிறது, அதுதான் வந்து இங்கே பார்க்கணும். எதற்காக நான் வந்து ஆரம்பத்தில் பீகாரை பொறுத்து பேசினேன், அதை நிறுத்திட்டேன் நடுவில். பீகாரை பொறுத்த வரையில் இப்போது காங்கிரஸ் வந்து கேட்டிருக்கு 60 தொகுதிகள். அங்கே வந்து ஆர்ஜேடி கிட்ட சண்டை போட்டு வாங்கினாங்க 60 தொகுதிகள். 6 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றாங்க. 60 தொகுதிகள் வாங்கி திமுகவிடமும் 60 தொகுதிகளை கேட்பாங்க. இது அவங்களுடைய ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். 60 தொகுதி எங்களுக்கு நீ கூடு, இல்லையா எனக்கு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு தாவேக்கா இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, எனக்கு தாவேக்காவில் வந்து 60 தொகுதிகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ தாவேக்கா வந்து இவர்களுடைய தொகுதி உடன்பாடுகளை அவர்களுக்கு வந்து மிரட்டி வாங்குவதற்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குல்ல எடுத்துக்கலாம். தாவேக்காவைக்கு நம்ம காரணம் காட்டி எத்தனை தொகுதி வேணாலும் கேட்கலாம்ல, அந்த ஒரு நிலைக்கு போயிடுச்சுல. இப்போ காங்கிரஸ் வந்து நிச்சயமாக திமுகவுடன் உடன்படாது என்று தான் நம்ம எதிர்பார்க்கணும். விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக தமிழகத்தில் மாறும். பெரிய வெற்றியை பெறுவார். இளைஞர்களுடைய ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, மகளிருடைய பெரிய வரவேற்பு இருக்குது. 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னு கிடையாது. மகளிருக்கான பாதுகாப்பு எது மாதிரி இருக்குது என்பது தான் பார்க்கணும். எந்த இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது.
இப்போது ஒரு மாணவி எப்படி துடி துடி தள்ளுன்னு அனைவரும் வந்து தெரியும். இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமிக்கு நடந்த பாலியல் விவகாரம். அந்த கயவனை வந்து எப்பொழுது கைது செய்தார்கள்? ஒரு வாரத்துக்கு பிறகு தான். இங்கே சட்ட ஒழுங்கு வந்து சந்து சிரிக்கிறது என்று தான் சொல்லணும். எல்லா வகையிலும் வந்து இங்கே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை. பெண்களுடைய அனைத்து வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு தான் நேரடியாக செல்லும். இதற்கான திட்டங்கள் வந்து இப்போது திமுகவில் 10,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 10,000 ரூபாய் அவர்கள் இப்போது நிதிஷ்குமார் அவர்களுடைய அந்த ஃபார்முலா வந்து கையெடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வீடு வழங்கும் திட்டமா இல்லை 10,000 ரூபாவான்னு மோதி பார்த்துடலாம். டிவிகேல முக்கியமாக சில தலைவர்கள்லாம் இணைய போகிறதாக சொல்கிறாங்களே மேடம். இப்போது டிவிகேவில் வந்து எது மாதிரியான ஒரு தலைவர்கள் வந்தாலும் அவர்களுக்கான வரவேற்பு என்பது மிக குறைவு தான். நீங்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிருப்தியில் நிறைய தலைவர்கள் வந்து வெளியேறுவார்கள். அவர்கள் நேரடியாக நோக்கி செல்லக்கூடிய இடமாகவும் விலைக்கு வாங்கப்படக்கூடிய இடமாகவும் திமுக தான் இருக்கும். தாவைக்காவை நோக்கி வந்தால் இடத்த உடனே அவங்களுக்கு பெரிய மாநில பொறுப்பு கொடுத்துட போகிறது கிடையாது. மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க நியமித்துட்டாங்க. மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறதில்ல கிடையாது. இப்போ சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கிளம்பிருக்காருங்களா, அதுவும் கிடையாது. வந்தவொடனே தூக்கி கொடுத்துருவாங்களா சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக? எப்படி கொடுப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. விஜய் அவர்கள் எப்படி ஒரு அரசியலை வந்து கட்டமைக்கிறார்னா, ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு அவர்களுடைய அந்த அரசியல் வந்து கட்டமைக்கிறார். அதனால் அவங்க வந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக தான் இருக்கும். வந்தவர்கள் எப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு அவங்களுடைய அந்த புகழ்ச்சி ஜால்றாங்களை தட்டுவாங்க. அவர்களே திரும்பி வேறு மாதிரி பேசக்கூடியதாக இருக்கும். சீமான் மாதிரி ஆரம்பத்தில் மிக பெரிய அளவில் வரவேற்பை கொடுத்து பேசி கொண்டிருந்தார். கொள்கைகள் விஜய் ஒரு கட்சி துவங்கி தாவேக்கா கொள்கைகள் எப்போ வெளிப்பட்டதோ சீமான் அவர்களுடைய அந்த பேச்சுகளில் முரண்பட்டது இப்போ வரைக்கும் வன்மத்தை கூட்டி கொண்டிருக்காரு. மாடுகளுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, கடலில் மாநாடு. நீங்கள் இந்த மணல் கொள்ளையை பேசும்போது இதை முக்கியமாக சொல்லி ஆகணும். மணல் கொள்ளைனா இயற்கைக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கடலம்மா மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, அப்படியே இயற்கை சார்ந்து பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கத்தில் அதே எதிர்ப்பாளர்களிடம் போயிட்டு நன்கொடை வாங்கி கொண்டுறாங்க. நன்கொடை வாங்கி தான் அவர்கள் வந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் கை நீட்டுறாங்க இப்படி, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். சார், இப்போ விஜயோட அடுத்த மாநாடு வந்து நடக்க இருக்கிறது இல்லையா, அதுக்கு வந்து சேலம்ல வந்து நடக்க போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஆனால் அது காவல்துறை வந்து 1 மாதம் முன்னாடியே வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது ரொம்ப கவனக்குறைவாக இருக்கு இல்லையா? இல்லை, விஜய் அவர்கள் இப்போது ஆரம்பத்தில் விக்ரவாண்டி வி சாலையில் மாநாடு நடத்தும் போதும் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து உடனே கொடுக்கல, மறுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கும் வந்து வாய்ப்பு கேட்ட உடனே அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து மக்கள் பரப்புரையை மேற்கொண்டார். எல்லா இடத்துலையும் வந்து அதற்கான பர்மிஷன் வந்து எல்லா மாவட்டத்திலும் கொடுத்தாங்கன்னா கிடையாது. இங்கே வந்து அரசு வந்து மிக ஒரு பயத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. இது எல்லாம் முக்கிய காரணம்னா, நீங்கள் காவல்துறையில் வந்து நேரடியாக போய் நாங்கள் பர்மிஷன் கேட்கும்போது அதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு தான் வருகிறது. 1 மாதத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்கறதுக்கு அவர்னா ஃபுட்பால் மேட்சை நடத்துகிறாரு, மக்கள் சந்திப்பு தான் நடத்த போகிறாரு, மக்களிடம் ஒரு பேச போகிறாரு. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை சார்? இந்த மாதிரி மறுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத அதை அவர் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை அவர் தானே டிசைட் பண்ணணும். ஏன்னா மக்களோட உயிராச்சே சார். மக்கள் உயிர் தான் மேடம். மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுக அரசுடைய கடமை, காவல்துறையோட கடமை. காவல்துறை இதை செய்ய மாட்டேங்குது. அதை விட ரொம்ப முக்கியமானது இவருடைய மாநாட்டை அவர் தானே சார், அந்த வந்திருக்க மக்களை அவர் தானே வந்து பாதுகாக்கணும். ஏன்னா உயிர் பலின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னும் போது அவர் இதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணுமே. இப்போ அவர் சொல்றது வந்து என்னன்னா, காவல்துறை 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. பேசுறதெல்லாம் இருக்கட்டுங்க. காவல்துறை வந்து கவனம் வந்து கொடுத்தா மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து அவர் தரப்பில் இருந்து என்ன பாதுகாப்பு தர முடியும் என்பதை அவங்க பார்ப்பாங்க. கரூரை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சதி தான் அங்கே நடந்திருக்கு என்பது தான் தாவேக்கா தரப்புன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது. நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் கேட்குற இடத்துலலாம் வாய்ப்பு மறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போது இவர் எங்கே போய் தான் மாநாடு நடத்த மக்கள் சந்திப்பு நீங்கள் நடத்த போகிறீங்க? வரக்கூடிய அந்த தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தல் வந்து விட்டது,
நடத்த போகிறீங்க மக்கள் சந்திப்பு. ஸ்டாலின் போய் மக்களை பார்க்காம இருக்க போகிறாரா? எடப்பாடி பழனிசாமி போய் மக்களை பார்க்காம இருக்க போகிறாரா? எல்லா கட்சி தலைவரும் மக்களை பார்க்க தானே போகிறாங்க. அசம்பாவிதம் நடக்கலையே சார். இப்போ வந்து விஜயோட மாநாட்டில் அதுதாங்க இங்கே பார்க்கணும். அதுதான் விஜய் அவர்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கணும். நீங்கள் புரோட்டோகால் அடிப்படையில் உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இங்கே விஜய் அவர்களும் ஒரு நட்சத்திரத்தோட ஒரு அந்தஸ்தோடு தான் அங்கே அரசியல் துவங்கியிருக்காரு. அவரும் அரசியல் கட்சி தலைவர் தான். அதை எப்போ புரிஞ்சு கொள்ள போகிறீங்க? நீங்கள் பண்ணக்கூடிய தவறு மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துது. மக்கள் வந்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கு மிக காரணமாக இந்த நிலைப்பாடு தான் இருக்குது. இதில் மெத்தனமாக செயல்பட்டு விட்டு விஜய் அவர்கள் தான் அவர்கள் மீதே குரல் சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? இது உயிர் பலியா மாநாடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாநாட்டை தானே எப்படி நடத்துறதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் உயிர் பலியை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரியே தெரியலையே சார். உயிர் பலியை பற்றி கவலைப்பட்டதுனால தான் அனைவரையும் வந்து அழைத்து பேசியிருக்காரு. விஜய் அவங்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்தை வந்து தத்து எடுத்திருக்காரு. மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை பார்க்குறாங்க. எடுத்த உடனே அந்த உயிர் பலி நடந்தது, அந்த துயரத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து செல்லவில்லை. அவர்கள் குடும்பத்தோடு ஒரு அண்ணனாக தம்பியாக கடைசி வரைக்கும் இருப்பன்ற ஒரு பெரிய உறுதியை கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம். நீங்கள் எடுத்த உடனே மாநாட்டுக்கு வந்து பர்மிஷன் தரலை, தொடர்ந்து அவர் சந்திக்கக்கூடிய எல்லா மக்கள் சந்திப்புக்கும் பர்மிஷன் மறுத்து கொண்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து மக்கள் சந்திப்புக்கும் பர்மிஷனோட ஒரு பெரிய பாதுகாப்போடு நீங்கள் போய் வரீங்கன்னா அரசியல் தலைவர்கள், விஜய் அவர்கள் அவர் அரசியல் தலைவராக எடுத்துக்கொண்டீங்களா இல்லையான்றதான் ஒரு பெரிய கேள்வி. அவரை பார்க்க தானே லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. கோட்டரம் பிரியாணியை கொடுத்தாங்க, வரல. கோட்டரம் பிரியாணியை கொடுத்து வரக்கூடிய இடம் இந்த இடம் இல்லை. அப்போ இதை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு தான் வந்து இங்கே வாய்ப்பு வந்து விஜய் அவர்களுக்கு மறுக்கப்படுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ அதிமுகலேருந்து செங்கோட்டையன் விலகி இருக்காரு. அவர் அடுத்தது டிவிகேல ஜாயின் பண்ண போகிறதா இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுகலேருந்து விலகி வந்துட்டு அதிமுகவோட நாங்கள் ஒன்றிணைக்க போகிறோம், நாங்கள் சேர்க்க போகிறோம்னு சொல்லி அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசி கொண்டிருக்காரு செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிவிட்டார். அதிமுகலேருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே எடுத்துட்டாங்க. அடிப்படை உறுப்பினர் அந்த நிலையிலிருந்தே நீக்கி விட்டார்கள். அப்போ அதிமுகவில் அவர் இல்லவே இல்லை. அதிமுக கட்சியிலே கிடையாது, உறுப்பினரே கிடையாது அவர். வெளியே வந்துட்ட பிறகு, சண்டை போட்ட பிறகு நீங்கள் திரும்பி வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், திரும்பி நான் வந்து அந்த கூட்டணியில் சேரணும், திரும்பி நான் வந்து அதிமுகவில் இணையணும் அப்படின்னு வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கார். எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க வந்து சசிகலா அம்மையார் ஆகட்டும், டிடி தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் அவர்களாகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், இவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வந்து இனி அதிமுக கொடுக்கப்படாது என்பதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ நீங்கள் வந்து என்ன, இது வந்து மக்களை பார்த்து கொண்டு தானே இருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? ஓபிஎஸும் வெளியே வர்றாரு, உள்ளே போகிறாரு, வெளியே வர்றாரு, உள்ளே போகிறாரு, 2 வாட்டி வந்துட்டார். உள்ளே வெளியே ஆடினே இருக்கார். அதிமுக உள்ள போகிறாரு, வெளியே வர்றாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, தனியாக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு தொண்டர்களை இணைச்சு. இப்போ அதிமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிறகு நீங்கள் எங்கே போவீங்க? திமுகவுக்கு போவீங்க. திமுகவில் உங்களுக்கு கேட்ட இடத்த கொடுக்கணும். அங்கே தான் உங்களுக்கு வாய்ப்பு. நீங்கள் டிவிகேயில் வந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்படுவது தான் நாங்கள் இங்கே பார்க்கணும். டிவிகேயில் எடுத்த உடனே செங்கோட்டையன் அவர்களை வந்து இணைத்து கொள்வார்களான்னா அது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குன்னு. இணைந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வந்து ஆமாம், இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். செங்கோட்டையன், ஓபிஎஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பரிதாப நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? பரிதாப நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் டிவிகேல வந்து சேர்ந்துருவாங்களா? பரிதாப நிலையில் இருக்கிறவங்க டிவிகேல வந்து சேர்ந்துருவாங்களா என்பது கிடையாதுங்க. பரிதாப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே அடைக்கலம். நீங்கள் டிவிகேல வராங்க, செங்கோட்டையன் வராங்க, அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் இருக்கும். எனக்கு வந்து பதவி வேணும், எனக்கு வந்து இந்த கேபினெட் வேணும், ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, இல்லை பெட்டி வேணும்ன்ற ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும்ல. இதெல்லாம் இங்கே தரமாட்டாங்க டிவிகேல. ஆனால் அங்கே உழைத்தவர்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. பார்க்க தானே போகிறோம் இனிமேல் டிவிகே என்ன செயல். இல்லை, அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க டிவிகேல. அதில் ஒரு 5-6 மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆட்டோ ஓட்டுநர்கள், எளிய இடத்துலேருந்து வந்தவங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிக ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இதாக இருப்பாங்க. அவங்க பண்ணையார் பரம்பரை கிடையாது, பெரிய ஜாம்பவான் கிடையாது, பெரிய ஜமீன்தார் பரம்பரை கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காருன்னா அவங்க கஷ்டத்தை உணர்ந்திருக்காரு, அவங்க உழைப்பு உணர்ந்திருக்காரு, அதனால் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. மாவட்ட செயலர் என்ற வாய்ப்பு கொடு. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கினது என்னென்னா, உழைக்கிறவங்களுக்கு தான் இங்கே இடமே தவிர திடீர்னு வந்த உடனே அவருக்கு பதவி தூக்கி கொடுத்துட்டு அழகு பார்ப்பாங்க என்பதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதவர்ஜனா வந்துட்டார், ஆதவர்ஜனுக்கு எது மாதிரியான ஒரு பதவி கொடுத்துருங்க? தேர்தல் வரப்புரை மேலாண்மை செயலாளர் தான். தேர்தல் வரைக்கும் தான் ஒரு பதவி.
தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு பதவி என்ன போட போகிறாங்க, அவர் உழைப்பை பொறுத்து இருக்குது. புரிஞ்சுக்கலாம்ல இதில். அப்போ அங்கே உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நிர்மல்குமார் வர்றாரு, நிர்மல்குமார் அவர்களுக்கு ஐடி விங் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய ஒரு இது கிடையாது. அவங்க எடுத்த உடனே எதுவுமே செய்திட மாட்டாங்க. அவங்க உழைப்பை பார்ப்பாங்க, உழைப்பை பார்த்து வரக்கூடிய நாட்களை பண்ணுவாங்க. இதுதான் வந்து எதிர்பார்க்கணும். நம்ம ஒரு பத்திரிகையாளராக சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு பக்கம் ஜாலரை அடிக்கிறதுலாம் கிடையாது. இங்கே வந்து டிவிகேவோடைய நிலைப்பாடு இது தான், திமுகவுடைய நிலைப்பாடு இது தான், காங்கிரஸோடைய நிலைப்பாடு இது தான், அதிமுகவுடைய நிலைப்பாடு அதுதான். ஜாம்பவான் சேனலுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.